தினமொரு வசனம். சங்கீதம் 1 வசனம் 2, 3. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். விளக்கம். ஒரு அறுவை சிகிச்சையின் போது அனுபவிக்க ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் ஒரு இளம் மருத்துவரிடம் இந்த அறுவை சிகிச்சை அறையில் முக்கியமான நபர் யார் என்று கேட்டார். இளம் மருத்துவர் ஒரு பொருத்தமான பதிலை யோசித்தார். சிறந்த அறிவுரையாளரான அந்த அறுவை சிகிச்சை நிபுணர் தன்னை புகழ்வதை நாடவில்லை என்று நினைத்தார். எனவே தன்னுடைய கருணையுள்ளத்தை வெளிப்படுத்துவதற்கு முயற்சித்த மருத்துவர், உங்களுக்கு சிறப்பாக உதவி செய்யும் இந்த செவிலியர்கள்தான் இந்த அறையில் முக்கியமான நபர்கள் என்று பதிலளித்தார். அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவரிடம், இல்லை, அந்த அறையில் மிக முக்கியமான நபர் நோயாளிதான் என்று கூறினார். வேதாகமத்தை வாசிப்பதில் தெளிவாக உள்ள உண்மையை நாம் சில வேளைகளில் உணர்வதில்லை. வேதாகமத்தை வாசிப்பதில் நாம் எந்த அளவிற்கு முக்கியமானவர்கள் என்பதை நாம் நினைப்பதில்லை. நீங்கள் வேதாகமத்திலிருந்து பயனடைவதும் பயனடையாததும் உங்களுடைய மனப்பாங்கை சார்ந்திருக்கிறது. வேதாகம தியானத்தின் சரியான மனப்பாங்கு என்ன? முதலாவதாக நீங்கள் உங்களுடைய தேவையை கருத்தில் கொண்டவர்களாக வேதாகமத்தை வாசியுங்கள். அதை மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டும் என்ற கண்ணோட்டத்தோடு அல்ல. இரண்டாவதாக வேதாகமத்தை தாழ்மையுடன் வாசியுங்கள். வேதாகமம் கூற வேண்டுமென்று நீங்கள் விரும்புகிற காரியத்தை அது கூறும்படி செய்ய முயற்சிக்காதீர்கள். மாறாக தேவன் என்ன கூறுகிறார் என்பதை அறிந்து கொள்வதற்காக வேதாகமத்தை தியானியுங்கள். ஜெர்மனியின் வேதாந்தியான ஜோஹான் பெஞ்சல் இவ்வாறு கூறுகிறார். ஒரு மனிதன் ஒரு கிணற்றை தோண்டும் போது அவன் அந்த கிணற்றிற்கு தண்ணீரை அளிப்பதில்லை. ஆனால் தான் கண்டுபிடிக்கும் தண்ணீர் தடையில்லாமல் சரியான திசையில் செல்வதற்கு அதை அனுமதிக்கிறான். நீங்களும் அவ்வாறு செயல்படுங்கள். அவ்வாறு செய்பவர்கள் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரங்களைப் போல வளருவார்கள். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும் சரியான வழியில் நடப்பவர்களாகவும் வேதத்தை பின்பற்றுபவர்களாகவும் வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.